இப்ப ஆதி தம்பிய எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. தம்பியும் வேற வழி இல்லாம காலையில ஒரு முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அவரு என்ன முடிவு எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல பாட்டி. ஆனா ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா அவர் எடுக்கிற முடிவு தமிழை எந்த விதத்திலையும் பாதிக்காத நல்ல முடிவாதான் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அவருக்கு இன்னைக்கு பழைய ஞாபகம்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா தமிழ் மேல அவருக்கு இருக்கிற பாசம் இப்ப வரைக்கும் ஒரு துளி கூட குறையவே இல்லை. நீ இப்படி சொல்றதை கேட்கறதுக்கு மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? ஆனா தம்பி நமக்கு சாதகமா எந்த முடிவு எடுத்தாலும் அந்த மித்ரா சும்மா விட மாட்டாளே. எதையாவது பண்ணி கெடுக்க பாப்பா. அப்புறம் பெருசா பிரச்சனையும் பண்ணுவா. இன்னைக்கே அவ வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சதை நீ பார்த்தேல்ல? உண்மைதான் பாட்டி. ஆனா அதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க. மித்ராவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். பாத்துக்கலாம் பாட்டி. வெரி குட். ஆதி அப்பா, அப்பா நம்மள விட்டுட்டு போயிடுவாரான்னு கேக்குறியா? தமிழ், அந்த கடவுளை நீ நம்புறியா? அப்ப கண்டிப்பா ஆதி அப்பா எந்த சூழ்நிலையிலயும் நம்மள விட்டு போக மாட்டாரு. நம்ம கூடவே தான் இருப்பாரு. இங்க பாரு, அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உனக்கு இப்ப பேச வரலங்கிறத ஒரு குறையாவே நீ நினைக்க கூடாது. நீ எப்பவும் போல பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவா இருந்தாலும் சந்தோஷமா செய். உனக்கு என்ன சாப்பிடணும் தோணினாலும் அம்மா கிட்ட சொல்லு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்கறேன். நீ தம்பி கூட ஜாலியா எப்பவும் போல விளையாடு. அவன் கூட பேச ட்ரை பண்ணிட்டே இரு. உன்னோட அந்த விடாமுயற்சி தான் உனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைய அது சரி பண்ணும். உன்னை சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனிமே நீ வருத்தப்படவோ இல்ல அத மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படவோ கூடாது. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அது மட்டும் இல்லாம பாட்டி இருக்காங்க, தம்பி ஆதித்யா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல உன் ஆதி அப்பா உனக்காக இருக்காரு, எப்பவுமே இருப்பாரு. சரி, டைம் ஆச்சு, தூங்கலாமா?